ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிரிப்டோ போர்ட்ஃபோலியோவ ரிவீல் பண்றத பத்தி சொல்லியிருந்தேன். அத பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ் ஆன் டேட் என்னுடைய போர்ட்ஃபோலியோ என்னவா இருக்கு? ப்ராஃபிட்ல இருக்கா? லாஸ்ல இருக்கா? என்னுடைய போர்ட்ஃபோலியோ எத்தன காயின்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன்? அத தவிர அந்த காயின்ஸ்லாம் வந்து லார்ஜ் கேப்பா? ஸ்மால் கேப்பா? அதாவது கிரிப்டோல வந்து ஆல்ட் காயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி காயின்ஸ் எதுவும் வச்சிருக்கேன்னா, எத்தன காயின்ஸ் வச்சிருக்கேன்? அதில எத்தன ப்ராஃபிட் இருக்கு? எத்தன லாஸ் இருக்கு? இல்ல ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ எவ்வளோ? ஸோ அத பத்தி நான் உங்களுக்கு வந்து இப்ப ரிவீல் பண்றேன். வீடியோல பார்த்துடலாம். ஓகே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய போர்ட்ஃபோலியோ. இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிரிப்டோ கரன்சிஸ்ல மேஜர் கரன்சிஸ்ல தான் நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். பட் இதோடைய என்ட்ரி லாம் பார்த்தீங்கன்னா, நான் எப்ப அந்த பிடிசில பிளஸ் எத்தீரியம், சொலானா இது மேஜர் கரன்சி. ஸோ இதில இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் 6த் பிப்ரவரிக்கு அப்புறம் நான் வந்து இத ஆட் பண்ணேன். ஸோ என்ன லாஜிக்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ கிரிப்டோ பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா, 61,000 59,000 அரவுண்ட் 60,000 கிட்ட ஒரு வாட்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஸோ என்னுடைய அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ் இந்த லைன் இருக்கு பாருங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இது ஆக்சுவலி. ஸோ அந்த கன்விக்ஷன்ல நான் என்ன பண்ணேன், என்னுடைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிடிசிய வாங்க ஆரம்பிச்சேன். பிடிசி பிளஸ் எத்தீரியம் பிளஸ் சொலானா. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஆவரேஜும் பண்ணியிருப்பேன் நானு. மத்த நாட்கள்ல. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும். இப்ப பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 82,000 ஆ யுஎஸ் டாலர். 82,000க்கு மேல போயிருந்தான் கிட்டத்தட்ட. ஸோ அப்ப கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோவ குளோஸ் பண்ணல. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கிரிப்டோல மட்டுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 95% ப்ராஃபிட் இருந்துச்சு. இப்ப பாருங்க இந்த கிரிப்டோல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 71% சம்திங் ஏதோ போய்க்கிட்டு இருக்கு. அது பிகாஸ் ஆஃப் இப்போ அ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், வார், ஈரான் வார், அப்புறம் ட்ரம்ப்போடைய அனவுன்ஸ்மென்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர நெகட்டிவா இருக்கு மார்க்கெட். பட் அதனால வந்து இப்போ கிரிப்டோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழ டவுன் ட்ரெண்ட் கீழ போய்க்கிட்டு இருக்கு. பட் அதனால இப்ப ஸ்டில் நான் இத ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கன்விக்ஷன், என்னுடைய அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ பிடிசி எப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் இருக்கு. இந்த லெவலுக்கு கீழ பிடிசி பார்த்தீங்கன்னா, எப்ப வந்து அ ஒரு 60,000 கீழ ஒரு 60,000 கீழ எப்ப வந்து வீக்லி சார்ட்ல அ குளோஸ் பண்ணி வைக்கிறான் அந்த குளோஸ் பண்ணி எப்ப வைக்கிறாங்களோ, வீக்லி சார்ட்ல எப்ப வந்து டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்றானோ, அப்ப தான் நான் வந்து எக்ஸிட் பண்ணுவேன். இல்லன்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ்லாம் கொஞ்சம் 50,000ல இருக்கு எனக்கு பிடிசி. இங்க தெரியும் உங்களுக்கு. லிக்விடேஷன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து பிடிசி வந்து 50,000ல இருக்கு. 50,600. ஆ மேபி அப்ப அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நான் வந்து என்னுடைய இதில இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுவேன். அப்படி இல்லன்னா மார்க்கெட் ரொம்ப அ டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னும் கீழ தான் போப்போது அப்படின்னும்போது, நான் என்னுடைய பொசிஷன் அதில எப்போ ப்ராஃபிட் இருக்குமோ, இல்ல கொஞ்சம் லாஸ்ல இருக்குமோ தெரியாது. அந்த நேரத்தில நான் குளோஸ் பண்ணிட்டு, நான் எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணுவேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்னுடைய இப்போதைக்கு அசம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனலைசிஸ் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 93,000 வரைக்கும், ஒரு 94,000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி அது இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் இல்லன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 டூ 5 மந்த்ஸ்ல போலான்னு என்னுடைய ஈவன் ஒரு 6 மந்த் கூட வச்சுக்கங்களேன். ஒரு 6 மந்த்துக்குள்ள போலான்னு என்னுடைய அசம்ப்ஷன். என்னுடைய அனாலிசிஸ், என்னுடைய டெக்னிக்கல், என்னுடைய சார்ட் என்ன சொல்லுதோ அதான் நான் கேட்பேன் என்ன பொறுத்தவரைக்கும். நான் பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஃபாலோ பண்றது கிடையாது. பார்த்தீங்கன்னா, அதாவது நியூஸ்னா ரொம்ப ஆக்சுவலி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் பிளஸ் ஒரு முக்கியமான ஈவென்ட் என்ன இருக்கோ, அத மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றேன். பட் மத்த எதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நியூஸ வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். சார்ட்ல என்ன சொல்லுதோ எனக்கு, அத பத்தி தான் நான் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மார்க்கெட்டு பிடிசி பொறுத்தவரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து
அப் ட்ரெண்டா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, பிடிசி இது ஒரு 94,500 கிட்டத்தட்ட போலாம். 94,500 கிட்டத்தட்ட போலான்னு என்னுடைய அனாலிசிஸ் சொல்லுது. ஸோ, அதனால ஸ்டில் இந்த ட்ரேட நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. இப்போ இத பார்த்தீங்கன்னா, என்னுடைய அலோகேஷன் பாருங்களேன். பிடிசிக்கு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, பிடிசில தான் இருக்கு. ஒரு 55,000 போட்டிருக்கேன் நானு. ஸோ, என்னுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இங்க. $651 ஃபார் பிடிசி, 443 ஃபார் என்னுடைய செகண்ட் ஹையஸ்ட் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறது எதீரியம். அப்புறம் ஒரு $200 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சொலானால பண்ணியிருக்கேன். ஸோ, சொலானாலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 95% ப்ராஃபிட் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 95 வரைக்கும் போயிட்டு, இப்போ ப்ளஸ் 85ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். யூஎஸ்டில. ஸோ, ஆ எதிரியமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 65% வரைக்கும் எனக்கு வந்து ப்ராஃபிட் இருந்துச்சுங்க. ஸோ, இதெல்லாம் வந்து ஸ்டில் நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் கிரிப்டோ கரன்சி, பிடிசி இன்னும் கொஞ்சம் மேல போகுது. ஸோ, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 94,000. அப்ப 94,000 வந்தா, மேபி நான் அங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, திரும்ப நான் வெயிட் பண்ணுவேன். கீழ வந்து திரும்ப வாங்குறதுக்கு. ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி நான் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட்டான நேரத்தில எப்படி என்ட்ரி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அது பிகாஸ் ஆஃப் கம்ப்ளீட்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் தாங்க. என்னுடைய கன்விக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இங்க உங்களுக்கு தெரியும். அக்டோபர்ல வந்து ஒரு பயங்கர ஃபால் வந்துச்சு. ஸோ, அதுலருந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா மார்க்கெட் டவுன்ல இருக்கு. பட் ஆனா எங்க வந்து அவன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஆ எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்லில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அம் ஒரு 61,800ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ, எது வரைக்கும் 61,800ல அதுக்கு கீழ க்ளோஸ் வச்சா தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, வீக்லில வந்து பார்த்தீங்கன்னா, 61,000 ஒரு 60,000 60,800 கீழ க்ளோஸ் வச்சா தான், நான் வந்து அ டவுன் ட்ரெண்டா அ அஸ்யூம் பண்ணுவேன் ஃபார் பிடிசி. ஸோ, அதுவரைக்கும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கன்விக்ஷன் பார்த்தீங்கன்னா, பிட்காயின் மேல தான் போப்போது. ஸோ, அது என்னைக்கு இல்லனாலும் இன்னும் ஒரு 6 மாசம் வரைக்கும் நான் ஸ்டில் இந்த ட்ரேட ஹோல்ட் பண்ணுவேன். பட் மார்க்கெட்ல எதுவுமே பார்த்தீங்கன்னா, ஆ நிரந்தரம் கிடையாது. எல்லாமே 50, 50 சான்சஸ் தான். ப்ராபபிலிட்டி தான். பட் சில ரிவார்ட், மனி மேனேஜ்மென்ட் என்னுடைய ரிஸ்க் என்னன்னு தெரியும். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் நானு. ஸோ, அந்த ரிஸ்க் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்? என்னுடைய பொசிஷன் சைசிங் என்ன? ஸோ, மனி மேனேஜ்மென்ட் என்ன? இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் நான் இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த பணம் ஃபுல்லாவே 0 ஆனாலும் என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆக போறதில்ல. ஸோ, இது வந்து என்னன்னா, ஒரு புது எமர்ஜிங் மார்க்கெட். இப்ப தான் வந்து அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. பட் ஆஃப் கோர்ஸ் இன்னும் எத்தன பேருக்கு கிரிப்டோ கரன்சி, பிடிசி ட்ரேட் பண்ணலான்றத பத்தி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி நீங்க நெறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அ டிஸ்க்ளைமர். ஸோ, இந்த என்னுடைய போர்ட்ஃபோலியோவ பார்த்துட்டு நீங்க போயிட்டு உடனே வாங்குறதோ, இல்ல வந்து இதே வந்து திரும்ப அ போயிட்டு பர்ச்சேஸ் பண்றது எதுவுமே வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா என்னுடைய இது நான் கிளியரா உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னுடைய என்ட்ரி எங்க இருக்கு? என்னுடைய எக்ஸிட் எங்க இருக்கு? நான் எங்க வந்து எக்ஸிட் பண்ணுவேன்? எங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவேன்னு எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. பட் அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது இன்ஸ்ட்ருமென்ட் பிளஸ் நம்முடைய ஒரு சைடு ஹஸ்ல் ஆக்சுவலி. நான் ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்னு. பட் அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ஸ்ல டைம் கிடைக்கும்போது நான் அதெல்லாம் பண்றேன். ஸோ எது எனக்கு தெரிஞ்சத நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அத நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, கிரிப்டோல உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு? எந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு? அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இத தான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன் ஃபிரெண்ட்ஸ். என்னுடைய இந்த வீடியோல. டிஸ்க்ளைமர் அகைன் ஒன்ஸ் அகைன் ப்ளீஸ் டோன்ட் ட்ரேட் அன்லெஸ் யூ நோ ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மனி மேனேஜ்மென்ட் இதெல்லாம் முறையா கத்துக்கிட்டு நீங்க வாங்க. முறையா கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேபி ஒரு சைடு ஹஸ்ல் நம்ம வந்து இதில ஏர்ன் பண்ணலாம். இன்னும் வர வாரம் வர வர வீடியோக்கள நான் வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இத தான் சொல்லணும்னு நெனச்சேன் ஃப்ரெண்ட் உங்களுக்கு. தேங்க் யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.